90 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஹரியானா மாநிலம் சில மாதங்கள்ல தேர்தலை எதிர்கொள்ள இருக்கு. அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே நேரடி போட்டி நிலவி வருது. இந்த நிலையில காங்கிரசுக்கு ஆதரவா வெளிவந்திருக்க கருத்து கணிப்பு மாநிலத்தை ஆளும் கட்சியான பாஜகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் மனோகர்லால் கட்கர் தலைமையில களமாடின பாஜக 40 தொகுதிகளை ஜெயிச்சிருந்துச்சு. அந்த தேர்தலில் பாஜகவோட மொத்த வாக்கு சதவீதம் 36.49 விழுக்காடு. அதே சமயம் பூபேந்திர சிங் ஹூடா தலைமையில களமாடின காங்கிரஸ் அந்த தேர்தலில் 31 தொகுதிகளை ஜெயிச்சிருந்துச்சு. காங்கிரஸோட மொத்த வாக்கு சதவீதம் 28.08 விழுக்காடு. ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான 46 தொகுதிகள் பெற தவறியிருந்த நிலையில பாஜகவுக்கு ஆதரவு கரம் நீட்டிச்சு 10 தொகுதிகளை வென்றிருந்த துஷ்யந்த சௌதாலாவோட ஜனநாயக் ஜனதா கட்சி. இதை அடுத்துதான் பாஜகவால ஹரியானால ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஆனா மக்களவை தேர்தல் சமயத்துல நிலவின கருத்து முரணால பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை விலக்கிச்சு ஜனநாயக் ஜனதா கட்சி. ஆனாலும் சுயேட்சைகளின் உதவியோட நம்பிக்கை வாக்கெடுப்புல தப்பிச்சது பாஜக அரசு. இந்த நிலையில மக்களவை தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருது ஹரியானா மாநிலம். ஏற்கனவே மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஈக்குவலான சீட்ஸை ஜெயிச்சிருந்தாங்க. இந்த சமயத்துல வெளிவந்திருக்க கருத்து கணிப்பு ஒண்ணு காங்கிரஸுக்கு மேலும் பூஸ்ட் கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. பீப்பிள்ஸ் பல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வர சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 43ல இருந்து 48 சீட்ஸை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் பாஜக 34ல இருந்து 36 சீட்ஸை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. மற்றபடி ஹரியானா மாநிலத்துல கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்க இந்தியன் நேஷனல் லோக்தள், ஜனநாயக் ஜனதா கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சிகள் 3ல இருந்து 8 சீட்ஸை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த கருத்து கணிப்பு படி காங்கிரஸ் 44 விழுக்காடு வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது 2019 தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின வாக்குகளை விட 15.92 விழுக்காடு அதிகம். அதே சமயம் கடந்த தேர்தலை விட பாஜகவும் 4.51% அதிகமான வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு இந்த கருத்து கணிப்பு. ஜாட் மற்றும் தலித் சமூக மக்கள் கணிசமா இருக்க இந்த ஹரியானா மாநிலத்துல ஒரு காலத்துல அசைக்க முடியாத கட்சியா வலம் வந்துச்சு காங்கிரஸ். 2009 மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 10 தொகுதிகள்ல காங்கிரஸ் 9 தொகுதிகளை ஜெயிச்சு பெரும் வெற்றியை ஈட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை ஜெயிச்சிருந்துச்சு காங்கிரஸ். இப்படி ஒரு காலத்துல பாஜக உள்நுழைய முடியாத மாநிலமா இருந்த ஹரியானால 2014 காலகட்டத்துல காங்கிரஸ் மேல இருந்த அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக்கி ஆட்சியை கைப்பற்றிச்சு பாஜக. தொடர்ந்து வந்த தேர்தல்கள்ல அந்த மாநிலத்துல ஆதிக்கம் செலுத்தி வந்த பாஜக 2021 வேளாண் சட்டங்களை அமல்படுத்த முயன்றதை தொடர்ந்து பின்னடைவை சந்திக்க தொடங்கிச்சு. காரணம் ஹரியானாவோட கிராமப்புறங்கள்ல விவசாயம் தான் பிரதான தொழிலே. தங்கள் மேல இருந்த இந்த அதிருப்தியை நன்கு உணர்ந்த பாஜக 2024 மக்களவை தேர்தலில் கூட ஜாட் சமூகத்தை ஓரங்கட்டி ஓபிசி மக்களோட வாக்குகளை வசப்படுத்துவதிலேயே கவனத்தை செலுத்தினாங்க. இந்த நிலையில தான் கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் மத்தியில காங்கிரசுக்கு 65% ஆதரவு இருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. இதன் மூலம் ஆரம்ப காலகட்டத்தில் ஹரியானால காங்கிரசுக்கு இருந்த லெகசியா அந்த கட்சி இந்த தேர்தலில் மீட்டெடுக்குங்கிற எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாட் மற்றும் தலித் சமூக மக்கள் மத்தியிலையும் காங்கிரசுக்கு ஆதரவு அதிகரிச்சிருக்கிறதா இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அதே சமயம் மக்களவை தேர்தல் சமயத்துல ஓபிசி மக்கள் மத்தியில பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவு இப்போ குறைஞ்சு வரதாவும் கருத்து கணிப்பு சொல்லுது. ஓபிசி சமூகத்தை சார்ந்த நயாப் சைனி முதலமைச்சரா இருக்கிறதுனால ஓபிசி வாக்குகளை ஈஸியா அறுவடை செய்யலாம்னு பாஜக வகுத்த டாக்டிக்ஸ் கை கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரிய வந்திருக்கு. இது தவிர மாநிலத்துல அதிகமா நிலவி வர வேலையில்லா திண்டாட்டம், விவசாய பிரச்சனைகள், அக்னிவீர் திட்டம் எல்லாமே ஆளும் பாஜகவுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால வர இருக்க ஹரியானா சட்டமன்ற தேர்தல் களம் காங்கிரசுக்கு ஆதரவா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.